ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு மாசான ஒரு ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் அப்படி வந்து சிப்பில் நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி அப்படி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீட் நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடியாத வீடியோ நம்ம வந்து டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம் ஒரு ஆயிரம் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் வந்து தேவை. இதுக்கான லிங்க்கு ஆயிரம் மோஷனுக்கான லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. ஃபோட்டோ ரூமுக்கான ஆப் வேணுன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஃபோட்டோ ரூம் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. லோகோ வந்து இப்படி தான் இருக்கும், ஆரன் போட்டு சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். எடிட் பண்ண போகிற ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு வீடியோ பார்த்தா இந்த எடிட் பண்ணுறது ஒரு புக் மார்க் ப்ரெஸ் ஒரு ஷேர் ப்ரெஸ் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்ல ஒரு ஆர்டிகல் இருக்கும். அந்த ஆர்டிகலில் சம் பிளேஸில் பார்த்தா புக் மார்க் ப்ரெஸ் ஷேர் ப்ரெஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபாண்ட் நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. எக்ஸ்எம்எல் எடிட் பண்ணுறது தான் எக்ஸ்எம்எல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் லேயரில் நீங்கள் வந்து நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து பிக் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி எடிட் பண்ண போகிற பிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டு பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து 4:5 ரேஷியோவில் தான் கிராப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ண முடியும் கரெக்டாக. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கிரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். அது பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க. மீடியா வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. மேலே ரைட் சைடு இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த பிக் ஆல்ரெடி 4:5 ரேஷியோ இருக்க வச்சு மாதிரி வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதே உங்களுக்கு வந்து பிக் ரேஷியோ எல்லாமே இது மாதிரி சைடில் வந்து அவுட்டர் சைடு வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா இங்கே மேலே 3 டாட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வேணால் 5th ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். முடிஞ்சாலும் பிக்கு வந்து இது மாதிரி வந்து பார்த்துங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி வந்து சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பிக் வந்து இது மாதிரி வந்து இருக்கிற மாதிரி செட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே சரி ஒரு ஆப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா தேவை பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னே கரெக்டாக இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக 4:5 ரேஷியோவில் வந்து கிராப் ஆகிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ நீங்கள் சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோனுக்குள்ள அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண வேண்டிய பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வந்து தந்துடும். ரிமூவ் பண்ணி தந்தோடனே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எரேசர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து எரேசர் ஆகிடும். இப்போ மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேவ் டு கேலரி அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிம்பிளாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் மூவ் பண்ண பிக் வந்து ஆட் பண்ணலாம். அது வரையும் நம்ம வந்து நார்மல் பிக்கே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா இமேஜ் மென்ஷன் பண்ணி அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கலருக்கு வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த ஸ்டார் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ஏற மாதிரி ஒரு லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டச் பண்ணுற மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்கள். கிராப் பண்ண பிக் இருக்கும். அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு வந்து ஆட் ஆகிடும் பாருங்கள். சிம்பிளாக அந்த பிக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறனா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இமேஜ்லாம் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி லிரிக்ஸ் லேயரும் மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ்ன்ற ஒரு லேயர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் செலக்ட் பண்ணி ஸ்டாராக செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடல அந்த பிக்கினுடைய ஒரிஜினல் பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் 4:5 ரேஷியோவில் கிராப் பண்ணிப்பீங்க. அந்த பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ்னு இதில் கரெக்டாக அந்த ஐஎஃப்என் வந்து ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியும். பேக்கில் அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு மேலே இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ண வேண்டிய லேயரை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபீல் செலக்ட் பண்ணிட்டு சேம் ஸ்டாரிங் செலக்ட் பண்ணிட்டு மேலே இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப்புக்கான ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதில் தான் நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்குது. இப்போ பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ஆகிடும் பாருங்கள். சிம்பிளாக அந்த பிக் வந்து ஆகிடுச்சு. ஏன் அந்த பிக்குனா அந்த லிரிக் வந்து பேக்கில் வரத்துக்கும் நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பேக்கில் வர மாதிரி அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கலரில் வந்து பிக் இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் உங்களுக்கு வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயரில் வந்து வேறு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கான ஒரிஜினல் இமேஜும் மேலே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிங்க.
நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இமேஜ் மென்ஷன் பண்ணியதில் நார்மல் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தா யாருக்கு பார்த்து ஒரு ப்ளஸ் சைன் போட்டு நம்ம லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எல்லா லேயருமே செலக்ட் ஆகிடும். சேம் அதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 8 லேயர்னு செலக்ட் பண்ணி இந்த 8 லேயர் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் வச்சு சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 8 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த 8 லேயரை வந்து பேஸ்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லிரிக்லாம் கரெக்டாக அது எடுத்து அது கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே வந்து செட்டிங் வந்து லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.